For a food to get digested, absolutely not. Stomach மட்டும் போதாது. For a complex food substance to get breakdown into a simpler form, நம்ம எடுக்கிற ரைஸ், சப்பாத்தி, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய ஃபுட் சப்ஸ்டன்ஸ். அது வந்து குட்டி குட்டி குட்டியாக பிரேக் டவுன் ஆகணும். ஸோ ஃபார் தேட் ஸ்டொமக் மட்டும் போதாது. அண்ட் ஆல் தீஸ் பார்ட்ஸ் we are needed. அண்ட் ஆல்சோ செரிமானம் ஆனது இட் ஷுட் கெட் அப்சர்வ்டு பை அவர் பாடி. நம்ம பாடி வந்து அதை அப்சார்ப்ஷன் பண்ணணும். டைஜஸ்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் alimentary canal and associated gland. Alimentary canal, it starts from mouth and it ends at anus. So இந்த canal ஓட length மட்டுமே totally 9 meter long. So mouth, நம்ம வாயிட்டு ஃபுட் எடுத்துக்கிறோம். ஸோ மவுத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஓரல் கேவிட்டி, அதர்வைஸ் known as buccal cavity, it consists of teeth, tongue, then after buccal cavity pharynx. ஸோ ஃபுட் பைப்புக்கு மேலே இருக்கிறது ஃபரைன்ஸ். நெக்ஸ்ட்டு ஈசோஃபேஜஸ் ஆஃப் ஃபுட் பைப்பு. ஸோ உணவுக்குள்ளாய் அப்புறம் அதுலேருந்து ஆரம்பிக்குது. தென் இட் லீட்ஸ் டு ஸ்டொமக். ஸ்டொமக்கில் வந்து மேஜராக டைஜஷன் நடக்கும். ஸோ இட் இஸ் எ இம்பார்ட்டண்ட் ஆர்கன் ஃபார் டைஜஷன். அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைன் வாட் இஸ் த டியூட்டி இஸ் it will absorb the digested food. So absorption of the digested food take place in the small intestine, then large intestine, and then at last anus. So இந்த parts மட்டும் இருந்தால் போதாது. and also we need a associated gland. so மவுத்தில் salivary gland இருக்கணும், ஸ்டொமக்கில் gastric gland இருக்கணும், லிவரில் some other gland, pancreasல some glands, அண்ட் இந்த இன்டெஸ்டைனில் intestinal glands. ஸோ இந்த இவ்வளோ பார்ட்ஸ் 9 meter லாங் இவ்வளோ பார்ட்ஸும் இந்த கிளான்ஸ் எல்லாமே சேர்ந்தால் மட்டும்தான் the food will get digested. Now let us see it in brief. The very first part of alimentary canal is mouth. ஸோ வாயில் இருந்தால் நம்மளோட டைஜஷன் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ in mouth we have a teeth. So where the mechanical and chemical digestion will take place. So chew பண்ணும்போது நல்லா food particlesலாம் break down ஆகும். and in mouth we have a saliva. so salivary gland தான் இந்த salivaவை வந்து produce பண்ணுது. that saliva contains a antibacterial agent. and also அங்கே இருக்கிற என்சைம் வந்து என்ன அப்படின்னா, salivary gland எந்த என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா salivary amylase, which helps in the breakdown of starch. ஸோ டீத்தும் இந்த சலைவாவும் சேர்ந்து chew பண்ணும் போதும் இந்த salivary amylase அப்படிங்கிற என்சைம்ஸ் வந்து இந்த ஸ்டார்ச்சை பிரேக் டவுன் பண்ணும் போதும் வாயிலிருந்தே நம்மளோட டைஜஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருது. அண்ட் இட் ஆல்சோ lubricate food for easy swallowing. ஸோ நம்மளோட ஃபுட் பைப் மவுத்லேருந்து ஃபுட் பைப்புக்கு ஃபஸ்ட்டு இறங்கணும் இல்லையா? ஸோ சலைவாவோட சேர்ந்து ஈஸியாக ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஈஸியாக இறங்க ஆரம்பிச்சிடும். மவுத்துலேருந்து என்ட்ரு ஆகிற ஃபுட் வந்து ஃபரைன்ஸ், தென் ஃபுட் பைப் ஆர் ஈசோஃபேஜஸ் அது வழியாக என்டர் ஆகி தென் ஸ்டொமக்கை வந்து ரீச் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு சாப்பாடும் வர வர ஸ்டொமக் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சு தென் இட் வில் மிக்ஸ் அண்ட் இட் வில் டைஜஸ்ட் த ஃபுட் வித் த ஹெல்ப் ஆஃப் அ கேஸ்ட்ரிக் ஜூஸ். அந்த ஜூஸை வச்சு அது வந்து டைஜஸ்ட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் மியூக்கஸ், என்சைம் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸ்டொமக்கில் இருந்து தென் இட் என்டர்ஸ் அ ஸ்மால் இன்டெஸ்டைன். வெளியே இருக்கிறது ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து உள்ளே இருக்கிறது ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால சுருட்டி மடக்கி உள்ளே இருக்குது லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ இது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன். இட் இஸ் ஆல்சோ அ லாங் டியூப் ஆஃப் அபவுட் 6 meter. அண்ட் ஹியர் ஒன்லி மோஸ்ட் ஆஃப் த கெமிக்கல் டைஜஷன் வில் டேக் பிளேஸ். அண்ட் ஆல்சோ நம்ம டைஜஸ்ட் பண்ண ஃபுட் எல்லாமே நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணி நம்ம பிளட்டில் வந்து கலக்கிற இடம் வந்து ஹியர் இன் ஸ்மால் இன்டெஸ்டைன். Here only the absorbed nutrients are mixed into the bloodstream. So stomachல digest ஆகாத most of the இதெல்லாம் வந்து small intestineல digest ஆகி ரத்தத்தில் என்னாச்சு நியூட்ரியன்ஸ் கலந்துச்சு. அதுக்கப்புறமா ரத்தத்தில் கலந்த நியூட்ரியன்ஸ் வந்து லிவரில் என்டர் ஆகுது. It enters where they get filtered and also
அங்கே தான் ப்ரோட்டீன்ஸ் வந்து சிந்தசைஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ குளுக்கோஸ் வந்து கிளைகோஜனாக லிவரில் தான் கன்வெர்ட் ஆகுது. அண்ட் ஆல்சோ பைல் ஜூஸ் ஆர் கெட் ப்ரொடியூஸ்ட் இன் த லிவர். ஸோ லிவரில் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது, குளுக்கோஸ் வந்து கிளைகோஜனாக கன்வெர்ட் ஆகுது. அண்ட் ஆல்சோ பைல் ஜூஸ் வந்து இங்கே தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்புறம் மிச்ச மீதி இருக்கிற இதெல்லாம் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு வருது. ஸோ வாட்டர் வந்து ஃபுட்டில் இருந்து இன்னும் அப்சர்வ் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா லார்ஜ் இன்டெஸ்டைன் இங்கே தான் அது நடக்கும். Absorb water from food that are not digested in the small intestine, and also they absorb the some of vitamins that are produced by a